சனிக்கிழமை 2வது வாரம் வீட்டில் தழுக போடுறதால காலையில் ஒரு 6:30 மணி போல் தான் எழுந்திருந்தேன். வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ள மற்ற வேலையை பார்க்கணும். இன்றைக்கி வந்து எனக்கு 12 ஷிஃப்ட்டுன்றதால கொஞ்சம் கடகடன்னு சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிடலான் இருக்கேன். லீவ் வந்து அதிகமாக எடுக்க முடியல. செகண்ட் வீக் வந்து சாமி கும்பிடலான்னு நினச்சிருந்தேன். சரி, அன்றைக்கி வந்து சரஸ்வதி பூஜைன்றதால இந்த 2வது வாரமே சாமியை கும்பிட்றதேன். எப்போவுமே வந்து முதல் சக்கரை பொங்கலை தான் நான் அடுப்பில் வச்சுருவேன். சைடில் வந்து டீக்கு வந்து பாலை வச்சுட்டேன். நைட்டு குங்கும மஞ்சள் மட்டும் வச்சுட்டு படுத்திருந்தேன். இன்னும் ஸ்லாப்பில் எல்லாமே எடுத்து செட் பண்ணணும். இது நான் வீட்லேயே காய்ச்சின நெய். எந்த அளவுக்கு மணல் மணலாக இருக்குது பாருங்கள். நல்லா திரி திரியாக இருக்கும். இது கொஞ்சம் போல் எடுத்து பொங்கலில் போட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். கலரி விட்டுட்டு வந்துடணும். எப்போவுமே சாமி கும்பிடும்போது முதல் ஸ்வீட் ஐட்டம் தான் செஞ்சுருவேன். பாயாசமும் சக்கரை பொங்கலும் முதல் வச்சுருவேன். அதே போல் வந்து எல்லாருமே சாதம் வந்து கடைசியாக தான் வடிப்பாங்க. நான் முதல் சாதத்தை வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாம்பார்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பேன். சேமியா வந்து வெள்ளை சேமியா வாங்கிட்டு வந்திருந்தால அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நெய்யை ஊற்றி நல்லா நெய் போட்டு முந்திரி திராட்சைலாம் நல்லா தாளித்து விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து எனக்கு நல்லா பாகு வெல்லம் கிடைக்கல, வெள்ளையாக தான் இருந்தது. சாமிக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் வீட்டில் பூக்கிற பூவை தான் இப்போல்லாம் வைக்கிறது. கடையில் அந்தளவுக்கு பூலாம் வாங்குறதில்ல. நேற்று வந்து நித்தியமல்லி கொஞ்சம் பறித்து கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். வெள்ளை செம்பருத்தியும் சிகப்பு செம்பருத்தியும் ஒரு 10 பூ பூக்குது டெய்லி. அதை தான் வந்து சாமிக்கு வைக்கிறது. பூஜா தலை குளிச்சுட்டு வந்து சாமிக்கு கொஞ்சம் எல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாயாசம், சக்கரை பொங்கல், மசால் வடை, மெது வடை, வாழைக்காய் பொரியல், சாம்பார், அப்புறம் சுண்டல் எல்லாமே பண்ணியிருந்தேன். கடகடன் ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். டைம் வந்து சீக்கிரமாக ஸ்கூலுக்கும் போகணுன்றதால பூஜாவும் கொஞ்சம் நடுவில் எழுந்து ஹெல்ப் பண்ணதால் எனக்கு சமையல் வேலை வந்து இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. மற்ற வேலையெல்லாம் பூஜா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தா. சமையல் செஞ்சுட்டே இருக்கும்போது கையோட வந்து பாத்திரத்தையும் சைடில் வந்து தேய்ச்சிட்டே இருந்துட்டேன். ஏன்னா ஈவினிங் 12 ஷிஃப்ட்டுன்றதால ஈவினிங் 5 தான் வருவேன். வந்து நம்மளுக்கு நிறைய பாத்திரம்லாம் இருந்தால் டென்ஷன் ஆகும். கையோடு வந்து கிச்சனை எல்லாமே நான் கிளியர் பண்ணிட்டேன். ஒரு சமா விடாமல் எல்லாமே தேய்ச்சி முடிச்சுட்டேன். சாம்பிராணிக்கு வந்து கொட்டாங்குச்சி நெருப்பை வெளியில் வச்சுட்டு சாமிக்கு மற்றது எல்லாமே ரெடி ஆகிடுச்சான்னு ஒரு ரவுண்டு வந்து பார்த்துருந்தேன். மாமியார் வீட்டில் வந்து வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சு தான் சாமி கும்பிடுவாங்க. அம்மா வீட்டில் வந்து வடை பாயாசம் செஞ்சு சாமி கும்பிட்றது பழக்கம். இன்றைக்கி நான் வடை பாயாசம்லாம் செஞ்சு தான் முதல் தழுக போடுறேன். ஒரு வாரமும் ஒரு வெரைட்டி ரைஸ் செய்கிறது பழக்கமாக வச்சுக்கிட்டேன். லாஸ்ட்டு வாரம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வெரைட்டி ரைஸும் செஞ்சு திரும்பியும் ஒரு சாமியை கும்பிட்டுருவேன். எப்படியும் புகழ் வந்து இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு வரட்டுமான்னு கேட்டிருந்தான். அன்றைக்கி முன்னாள் ஃப்ரைடே வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். இன்றைக்கி பூஜா அக்கா தான் வீட்டில் இருக்காங்க. நீங்கள் வீட்டில் இருங்கடா செல்லன்னு சொன்னோடனே ஓகே சொல்லிவிட்டு அவன் என் கூட பேசிக்கிட்டே இருந்தான். சாமிக்கு இலை போட்டுட்டு வந்து பரிமாற ஆரம்பிச்சிட்டேன். குனிஞ்சு இப்போல்லாம் பரிமாறவே முடியல. ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வந்து இன்ஜெக்ஷன் போட்ட இடம் ரொம்பவே வலிக்குது. அதனால் நல்லா உட்காந்து தான் பரிமாறிட்டுருக்கேன். எங்களோட சின்ன வயசுலலாம் வந்து இந்த மாதிரி புரட்டாசி மாதம் வந்து வீடு வீடாக போயிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு கேட்டு அரிசிலாம் வாங்கிட்டு வந்து அந்த அரிசியில் வந்து சக்கரை பொங்கல் செய்வாங்க. நானுமே சின்ன வயசில் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆசையாக இருக்கும். நாமம் போட்டுட்டு எல்லோரும் வந்து வீடு வீடாக போய் கேட்போம் பக்கத்தில் எல்லாம். அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ இருக்க பசங்களுக்கு அதெல்லாம் நிறையவே தெரியல. கோவிந்தா 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 கோவிந்தா. அதே போல் வீட்டு வாசப்படியிலேருந்து சாமி கிட்ட வந்து இந்த மாதிரி சின்னதாக கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே வருவோம். இந்த மாதிரி முறையில் தான் நாங்கள் புரட்டாசி மாதம் தழுக போடுறது. நீங்களாம் எப்படி போடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்காக 12 ஷிஃப்ட்டு நானே கேட்டு வாங்கியிருந்தேன். மேம்லாம் வந்து இன்றைக்கி நீங்கள் சாமி கும்பிட்றதால பிரசாதம் கண்டிப்பாக கொண்டுட்டு வரணும் மேம் சொல்லியிருந்தாங்க. அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக வந்து எல்லாேருக்கும் பிரசாதம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.